வெல்கம் டு சரி, என்ன பண்ண போற? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்ற போறேன். गाइस நாங்க எல்லாரும் வந்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிசிஷனோட வந்திருக்கோம் நாங்க. அதனால தான் புது கேமோட உங்களை பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் அந்த கேம்ல மொத்தம் 3 ரவுண்ட். அதுல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேம் முடிப்பாங்க. ஓகே. சோ மொத்தம் இதே மாதிரி எவ்ரி மந்த் 4 கேம்ஸ் நடக்கும். அந்த 4 கேம்ஸ்லயுமே யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மந்த். ஓகேயா? ஆனா அந்த பிளேயர் ஆஃப் த மந்த்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்னன்றத அந்த பிளேயர் தான் டிசைட் பண்ண போறாங்க. அந்த பிளேயர் டிசைட் பண்ணி அந்த ஸ்பெஷல் பவரை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அதை வந்து அடுத்த மாசம் கேம்லயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மற்றவங்களை பழி வாங்குறதுக்கு மற்றவங்களை பழி வாங்குறதுக்கு என்ன ஐடியா இருந்தா அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட். முதல்ல வாங்கணும். நம்ம வந்து ஜெயிச்சுட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெயிச்சு தெம்பா. ஓகே गाइस, நம்ம இப்போ வந்து ரவுண்ட் 1 குள்ள போயிடலாமா? ரெடி. சோ ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 மட்டும் வந்து நம்ம டீமா விளையாடணும். சோ அதுக்கு டீம் பிரிச்சிடலாமா? சோ வழக்கமா என்ன பண்ணுவோம்? சாப்பு 4 தெரியுமாப்பா உனக்கு? தெரியாது. தெரியல, கத்துக்கோவா. ரெடியா? சரி, எப்படி பண்ணா? ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி வைக்கிறவங்க வந்து டீம் ஓகேவா? ரெடி? சாபு 4. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னன்னா ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு, இன்னொரு விதத்துல செம்ம எதுக்கு இவன் வந்தான்னு இருக்கு. இவன் ஒன்னும் பண்ணவும் மாட்டான் சொல்லு. ஆனா நீ இந்த வாட்டி பண்ணு, சரியா? கொஞ்சமாச்சு சொல்லு. நியூ வெர்ஷனா? எனக்கு பிரச்சனை இல்ல, இவருக்கு இருக்கான் சப்போர்ட்டுக்கு. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நம்ம எக்ஸோ விளையாட போகிறோம் டீமா. ஆனால் நார்மல் எக்ஸோ இல்லாமல் வாட்டர் அண்ட் பால் எக்ஸோ விளையாட போகிறோம். ஓகேவா? ஸோ மச்சான் இந்த கேமுக்கு எதனா ஒரு பேர் வைங்க. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? இங்கிலீஷ்ல யோசி, சும்மா இது ஒயிட் பால் இருக்கு, ஆரஞ்சு பால் இருக்கு, தண்ணி இருக்கு. முட்டை தண்ணி மிச்சா. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பால் போடுவேன். மிஸ் ஆயிடுச்சுனாலும் சரி, இல்ல நான் பிளேஸ் பண்றதுனாலும் சரி, எனக்கு அடுத்து முகேஷ் போடுவோம். அதே மாதிரி நீங்க ரெடி? ரெடி, கம் ஆன் பாய்ஸ், கம் ஆன். ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ, அதெல்லாம் நீ பார்க்காத. ஐயோ டேய், நீ பால் பாருங்க. ஐயோ, வெயிட் பண்ணு. போடு. அவங்கதான். ஷிட். ஏய், டேய், மத்த டீம் பால் ஆனாலும் எடுத்து போடுங்கடா. பாலடா டேய். போடா. வெரி குட். ஐயோ. நோரு. ஐயோ. ஐயோ கொஞ்சம் ஒய் பிளாக் ஷாம் பிளாக். வெயிட் பண்ணாத, போடு. டேய், நான் உங்க டீமுக்கு பால் எடுத்தனால எங்க டீம் பால் எடுத்தாங்கடா. போடு. தள்ளு. வாங்கி கொடுப்போம். நான் உள்ள போட்டேன். நான்தான். ஆமா, நான் தானே போட்டேன். தெரியல. ஆமா. வெற்றி. ஃபர்ஸ்ட் கேம் நான் வெற்றி அடைஞ்சிட்டோம். ஸோ ரவுண்ட் 1 வின்னர் யார் பார்த்தீங்கன்னா தீபக் அண்ட் அபி. நல்லா விளையாண்டீங்க. தேங்க்யூ ப்ரோ.
இந்த கேமில் ஃபர்ஸ்ட் கப்பை ஃப்ளிப் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு பாலை பவுன்ஸ் பண்ணி உள்ளே போடணும். அதே மாதிரி 3 கப்பை வச்சு யார் பிரமிட் பண்ணி ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம் தெரியும்ல? ரெடி. அப்புறம் ஓகே ஓகே போடு 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 போடு. இந்த புடி 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 புடி. ஐயோ அசால்ட். நீ சொல்லனால அப்படிதான்டா வைப்போம். போடு போடு போடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ பண்ணக்கூடாது. நீ முடிஞ்சிச்சா நான் தான் பண்ணணும். போ அப்படி போ அப்படி போ அப்படி போ அப்படி போ. அவ்வளவுதான். பொறுமையா போடுங்க. போடுங்க. ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆடி. அவ்வளவுதான். டேபிள் ஆட்டம் போட்டுக்கோ. ஓகே. வை போடலாம் பாரு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரெக்ட். டேய் ஒழுங்கா பண்றா. முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா பண்றா. ஜெயிச்சிட போறானுங்கடா. தேர்ட் ரவுண்ட் போ. இது விழுந்தானா கணக்கோ? டேய் இங்க பாரு. பொறுமையா. பொறுமையா போ. அவரும் பொறுமையா பண்ண சொல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே வருத்தமா இருக்கு. உங்களோட ஃபேவரட் நாங்கள் 2 பேருமே வந்து தேர்ட் ரவுண்ட் போக முடியலன்றது. இட்ஸ் ஓகே. குட் ஜாப் புதுப்பையா. குட் ஜாப். ரவுண்ட் 2 ஓட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபி அண்ட் தீபா. பலூன் வச்சு ஊதி ஒரு கப்பா ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த ரவுண்டோட வின்னர். கை யூஸ் பண்ணக்கூடாது தம்பி, இப்படி வச்சுக்கணும். ஊதுறதுக்குமே ஃபர்ஸ்ட் வாட்டி ஊதும் மட்டும் தான் கை யூஸ் பண்ணணும். டன்னா? ஸோ ரவுண்ட் 1ஓட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் அண்டாவி. ரவுண்ட் 2ஓட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தீபக் அண்டாவி. அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் இப்போ கக்கா போயிருக்க முகேஷும் போயிட்டு வந்துட்டான். இந்த வாரம் வந்து எங்களால அந்த சேலஞ்சில் நிக்க முடியல. ஸோ அதுக்கு பதில் புது பையனும் தீபக்கும் வந்து இருக்காங்க. ரெடி? ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 3 என்னன்னு தெரியும்ல. ஸோ இந்த ரவுண்டை வின் பண்ணி பிளேயர் ஆஃப் த வீக் யார் ஆக போறான்ற உங்களுக்கு கெஸ் இருந்துச்சுன்னா உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா இல்லைன்றதை நம்ம லாஸ்ட்ல செக் பண்ணிடலாம். ரெடி கைஸ் போலாமா? ரெடி 3 2 1 and start. போடு 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 போடு. கை யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு மேல. அவ்வளவுதான். போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கை யூஸ் பண்ணக்கூடாது. கை ஆச்சு. அது அதுல அங்கே கண்டினியூ பண்ணு. ரெடி போடு 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 போடு. திரும்பியும் ஏய் கப்பு கீழே வந்துச்சுடா. மேல கப்படுறா. நீ என்ன நினைக்கிறா? இவன் வேணா இவன் வின் பண்ணா. சும்மா டக்குன்னு கெஸ் பண்றா. ஐடியா இல்லாத பசங்க. தப்பாதான் இருக்கு 2 பேருமே. ஆனா அவங்க வந்து நினைச்சா நான் வந்து அது அவங்க நினைச்சா நான் ரெடி. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நான் இங்க பாரு நல்லா ஊதிட்டு அந்த ஊடுறதோட புஷ் பண்ணுங்க. சொல்லிட்டு அது ஃபிக்ஸ் ஆகிக்கும் கப்பும். அதான்டா தீபக்கு. கரெக்டே. டேய் உனக்கு முடிச்சிட்டாடா. டேய் தம்பி ஓரம் போனி. நன்றி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இந்த பிளேயர் ஆஃப் த மந்த் சீரீஸ் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கேம்ல வின் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் தீபக். கவுச்சியா இல்லையா? சூப்பர். சொல்லுங்க, நீங்க வந்து இந்த பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து வின் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இன்னும் 3 வாரம் இருக்கு. அதையும்
இன்னும் 3 வாரம் இருக்கு. வாய் மைக்குள்ள விட்டேன். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? வாய்க்குள்ள விட்டேன். ஓகே ரெடி போ. நானே வச்சுக்கிறேன். என்னன்னா இன்னும் 3 வாரம் இருக்கு. அதுவும் ஜெயிச்சு இந்த மந்த் ஆஃப் என்னது பிளேயர் ஆஃப் அந்த பார்ட்னர்ஷிப் பிளேயர் ஆஃப் தி மந்த் பிளேயர் ஆஃப் த மந்த் டைட்டில் வாங்குவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க குட்டி எங்கன்ட்டு. ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இதை சொல்கிறதுக்கு. பட் ஆனால் அவன் இப்படி பண்ணுவான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. ப்ரமோ கேட்டானா ஏடா வந்து பண்ணா குட்டியாடா ஒடியாடா அது வளைஞ்சிருவானா வேணாம். குட்டி கையில மட்டும் மாட்டேன். ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. குட்டி வந்துட்டு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அவனும் வந்து வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறா இல்லை ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா யாருமே வந்து இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இன்னொருத்தவங்க தடுக்கிறது தப்பு. அண்ட் மோரோவர் நாங்கள் அதை நினைக்கவும் மாட்டோம். ஏன்னா எப்படி நம்ம கூட இந்த பையன் எப்படி என் கூட தான் இருக்கான், இன்னும் கனெக்டடாக தான் இருக்கான், அவன் தள்ளிலாம் போல. பட் அவன் தனியாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ சூப்பராக செமையாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை விஷ் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அவனுமே அந்த சேனல் ஓப்பன் பண்ணிடுவான்னு நம்புகிறோம். நம்பிட்டா நாங்கள் கீழே லிங்க்ல போட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் எந்த ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தது அண்ட் நீங்கள் யார் வின் பண்ணுவான்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணீங்க அதுவும் கமெண்ட். எஸ் அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், போடுங்க கமெண்ட். அண்ட் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சீக்கிரம் நடந்த வீடியோ அடுத்த வாரத்தில் இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம். அது நடுவில் வேற ஏதாவது பெரிய வீடியோ முடிஞ்சிச்சுன்னா அதுலேயும் சந்திக்கிறோம். ஓகே பாய்.